என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் 2 தன்மைகளை கொண்ட பெண்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று குணசாலியான ஸ்திரீ, மற்றொன்று லட்சையை உண்டு பண்ணுகிறவள், அதாவது வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு யாராய் இருக்கிறாள்? கிரீடமாக இருக்கிறாள். அதாவது அவன் மகிமையோடு கூட போத்தக்கதா. ஒரு ராஜாவுக்கு தலையில் கிரீடம் இருந்தால் அது எவ்வளோ மகிமையாக இருக்கும் பார்த்தீங்களா? அது வெளியரங்கமாக தெரியும் இல்லையா? அந்த கிரீடத்தை வைத்து சொல்லிடுவாங்க, இவர் சின்ன ராஜாவா அல்லது பெரிய ராஜாவா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே போல் ஒரு மனுஷனுக்கு தன் மனைவியானவள் குணசாலியாக இருக்கிறாள் என்று சொன்னால் அதுவே அவருக்கு என்னவா இருக்கு? பெரிய மகிமையாய் காணப்படும். ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், இலச்சையை உண்டு பண்ணுகிறவள், அதாவது வெட்கத்துக்குரிய காரியத்தை செய்கிறவள். சில குடும்ப தலைவிகளை நம்ம பார்க்க முடியும். அதிகப்படியான கோபம், மூர்க்கம், சண்டை சச்சரவுகள் என்று சொல்லி எது இருந்தாலும் ஒரு பிரச்சனையை பண்ணி கொண்டே இருப்பாங்க. இவர்களெல்லாம் லட்சையை உண்டு பண்ணுகிறவர்கள். அது என்ன செய்யுமா? அந்த புருஷனுக்கு எலும்புருக்கியாம். அவங்க சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த எலும்பு உருகி போத்தக்கதாய், அதாவது ஒரு வியாதியை கொண்டு வரத்தக்கதா. அது வெளியில் தெரியாது, ஆனால் அவர் உள்ளத்துக்குள்ளே அது உருகி போய் கொண்டே இருக்கும். இப்படி தான் நிறைய குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கு பாருங்க. அருமையான மகளே, இன்றைக்கு நீ புருஷனுக்கு யாராய் இருக்கிறாய்? குணசாலியான ஸ்திரியாய் கிரீடமாய் காணப்படுகிறாயா, அல்லது வெட்கத்துக்குரிய காரியங்களை செய்து எலும்புருக்கியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா என்பதை நிதானித்துப்பார். ஏனென்றால் குடும்பத்தை கட்டுகிற மிகப்பெரிய பொறுப்பை உங்கள் கரங்களில் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு ஏற்றாற் பிரகாரம் நடத்த ஆரம்பிப்பீர்கள். தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.